ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன். இதனால் வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார். மேஷ ராசிக்கு மாறுறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார். இதனால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத 12 ராசிக்கும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் இருக்கும். அதாவது 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 1.5 மாசம் இருக்க போகிறார். அவர் இப்போ 41 நாள் இருக்கார். இதை பத்தி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போறேன். பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அப்படின்றது சாஸ்திர தர்மம். அப்போ இதனால் வரைக்கும் மீனராசியில ராகுவோட சேர்ந்து இருந்த செவ்வாய் கடுமையான விளைவுகளை கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது. ராகு, கேது, சூரியன், சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயோட பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது. அப்போ ராகுவோட செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை, பின் விளைவுகள், விஷ ஜந்துக்கள் பயம், காற்றால் பரவக்கூடிய நோய்கள், நீரால் பரவக்கூடிய நோய்கள், இது மூலியமாவே இப்போ அது வந்துகிட்டு இருந்தது. நம்ம நாட்டுக்கு வரலன்றவல, ஆனால் மற்ற இடங்களுக்குலாம் வந்துகிட்டு தான் இருந்தது. இதுதான் உண்மை. இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு, மேஷராசிக்கு போறாரு. அப்போ மேஷராசியில் அவர் இருக்கும்போது என்ன பொது பலன்கள் எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னாக்கா, அவர் மேஷராசியில சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் படைத்தளபதினு சொல்லக்கூடியவர். அப்போ அந்த படைத்தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும். அப்போ படைத்தளபதிக்கு ஒரு நேரத்தில் சக்தி எப்போ வந்து சேரும்? அவர் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலோ, ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ தான் அது வரும். அப்போ வீட்லேயும் சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அந்த செவ்வாய் அதுக்குண்டான வேலையை செய்வார். ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள், மகான்களுடைய அருள்கள், இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. இந்தியாவிலும் இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்து இருக்கிறது. அதனால் பின் விளைவுகள் அவ்வளவாக வராது. சண்டை மூலம் அபாயம் வரும் ஆனால் வராது, இப்படிதான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த பதிவில் இப்படி சொல்லிட்டு வரேன். அந்த பய உணர்வு வரும். எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ, நம்ம எதிரி நாட்டு மேல் படையெடுத்துருவாங்களோ, எங்க பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு அப்படின்னு உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான். அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்கு. இதுக்குண்டான சண்டை வரது சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு. இதெல்லாமே பண்ணி ஓரளவு குறைச்சிருவாங்க. நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது. இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள். இந்த மேஷராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காமல் இருக்கலாம். ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தி அதில் ஒருத்தர் தலைவராவார். ஒரு மேஷராசியாக கூட இருக்கலாம். அது இல்லாமல் நிர்வாக திறமையில திறமசாலை வெற்றி பெற்று பரிசு பாராட்டெல்லாம் பெறுவாங்க. நிறைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணி அது மூலிமா பூமியில் ஆராய்ச்சி, புதையல் சொல்கிறோம் இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இப்போ கீழடியில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, தொல்லியல் துறையில். அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும். புதையல் கிடைக்கும். அது அரசாங்கத்தை சேரும். தொழில் துறை மூலிமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும். இதெல்லாமே இந்த மேஷராசியில் செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது. இது இல்லாமல் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மனை உயரும், பூமி லாபம் கிடைக்கும். நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க, விற்காம இருக்கும், இப்போ விற்கும், நல்ல விலைக்கு போகும். பொதுவாக ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும். அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு. பொதுவான பலனா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம், துலாம், விருச்சிகம் இந்த 3 ராசியும் பார்க்கிறார். அப்போ கடகத்தை பார்க்கும் பொழுது, நீர் ராசியான கடகத்தை பார்க்கும் பொழுது, செவ்வாய் நெருப்பு கிரகம் இல்லையா, கடகம் நீர் கிரகம் இல்லையா, 4ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாப கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. சனி பகவானுக்கு எப்படி 3ஆம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எரிமலை வெடிக்கும், நெருப்பு குழம்புகள் வரும், கடலில் விழும், கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். பூகம்பம் கண்டிப்பாக வரும். இந்த பூமிகாரகன் மேஷத்தில் அமர்ந்தர்கள், அதனால் பூகம்பம் வரும். ஒரு சில இடங்கள் வரும், போகும். அதன் உண்டான பயமும் நமக்கு தென்பட தெரியும். நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும். அடிதடி பயிறது, ரத்த காயங்கள் ஏற்படுறது, ரத்தம் வருது, எல்லாமே நடக்கும். என்ன பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா? இல்லை, இதெல்லாமே நடக்கும். ஆனால் பெருவாரியான விஷயத்தில் நடக்காது. நம்ம நாட்டுக்கு அவ்வளோ நடக்காது. இது இறை வழிபாடு ஆலயம் பரிகாரத்தில். அதனால தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரோம். அதனால தான் நம்ம மக்கள் எல்லாம் மீண்டு வராங்க. கொரோனா கூட எப்படி மீண்டு வந்தாங்க, இந்தியா எப்படி மீண்டு வந்தது, அது மாதிரி தான் நம்ம சொன்னால் கேட்போம். நம்ம பயப்படக்கூடியவங்க, ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம. பக்தியில பயபக்தி சொல்லலையா, அந்த பயபக்தி உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம இந்திய நாடு. அதனால கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். நீண்ட நாளா கேஸ் போயினே இருக்கும். பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்.
என்ன இப்படி பண்ணிட்டானே விட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இப்போ தண்டனை கிடைக்கும். நீதிபதிகள் தன்னுடைய சத்திய வாக்கு தவறாமல் தீர்ப்பு வழங்குவார்கள். அடுத்ததாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார். விருச்சிகத்தை பார்க்கறனால அதுவும் அவருடைய சொந்த வீடு தானே. அதனால விருச்சிகத்தை பார்க்கும்போது கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். ஷிப்பிங் மூலிமா ஷிப்பிங்கில் இருக்கவங்களாம் நல்லா டெவலப் ஆவாங்க, நல்லா வருவாங்க. கடல் சீற்றம் அதிகரிக்கும். சுனாமி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் தென்படும். இதெல்லாம் செவ்வாய் பயிற்சியால் இப்போ மேசராசிக்கு வந்தவுடனே இந்த 41 நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்லது எடுத்துக்கோங்க. கெட்டதுக்கு இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது. இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். என்னுடைய உபாசன வீரர்கள் மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களுடைய அருள் பரிமாணம் சொல்லி வாழ்த்தி, ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாய திமகே தன்னோ வாராகி பிரஜோதியாத், வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி செவ்வாய் பயிற்சி பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ மேசராசிக்கு சொல்ல போகிறேன். மேசராசி நேயர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்கும் பொழுது மீனராசிலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார். இப்போ உங்கள் ராசியிலே தான் செவ்வாய் வந்துவிட்டார். ஒரு ராசியாதிபதி ராசிக்கு வந்துட்டார். நல்ல விஷயம் தானே. அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை ஏற்பட போகிறது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து சேர்ந்த உடனே உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும். அது தலைமை பெறும் யோகமாக விளங்கும். தலைமை பெறும்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஹெட்டாக கூப்பிட்ருவாங்க. உங்களை ஒரு தலைவராக நின்று ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு சமூகத்தை அந்தஸ்து கிடைக்கும். நிர்வாகத்திறமை உங்களுக்கு பழிச்சிடும். அது இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒரு சங்கம் ஆரம்பித்தா அதில் ஒரு தலைவராக போடுவாங்க. உங்களை அரசியல் கட்சியில் தலைவராக இருப்பாங்க. வேறு பதவியில் இருந்திருப்பீங்க, அது தலைவராக வருவீங்க. தலைவர்னாக்க தலைவர் தான் மட்டும் இல்லை, துணைத் தலைவர், உபத்தலைவர், அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி தலைவர்ன்றது சேர்த்து வரும். அது மாதிரி வரும். இது மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி பதவிகள் கிடைக்கும். உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். பூமி மூலிமா லாபம் கிடைக்கும். மேசராசிக்காரனுக்கு பூமி மூலம் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிங்கனாக்கா நல்லா வளர்ச்சி அடைவீங்க. அது மூலிமா வருமானம் வந்து சேரும். இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அது விற்றுரும். வீடு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு விற்கணும்னு விற்றுருவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். பூமி லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் பயிர், பூமியில் விளையிறது தானே பயிர்கள்லாம் செழித்து வளரும். மேசராசிக்காரங்களுக்கு உண்டான வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதாக இருக்குது. இதுவும் இப்போது செவ்வாய் மாறிட்டோன்னே இன்னும் பன்மடங்கு உங்களுக்கு லாபம்தான், சந்தோஷமான நிலைமை தான் நடக்க போகுது. அப்போ மேசராசிக்காரனுக்கு இது மாதிரி நடக்க போகுது. அடுத்ததாக செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு விஷயங்கள் கட்டி முடிக்கப்படும். வீடை விற்கிறத விற்கலாம், வீடு வாங்குறது தான் வாங்கலாம், கட்டின வீட்டை வாங்குறது தான் வாங்கலாம், இடம் வாங்கி போடலாம், இடத்த விற்கலாம், வாகனங்கள் புதுசாக வாங்கலாம். வாகன தொழில் பண்ணுறவங்க அதை விற்று நிறைய நிறைய சம்பாதிப்பாங்க. இப்போது அவங்களுக்கு மேசராசிக்காரங்க இருந்தால் ஒரு வாகன விற்பனை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும். அதே மாதிரி அவங்க ட்ராவல்ஸ் வச்சு நடத்திருந்தாங்கன்னா ட்ராவல்ஸில் நல்லா வண்டி வாகனங்கள் ஓடும், நல்ல வருமானம் வரும். இது மாதிரிலாம் நடக்கும் அவர் செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறனால. அது இல்லாமல் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள்லாம் உதவி பண்ணுவாங்க. தாய் வழி உறவில் உதவி கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கணவன் மனைவி உறவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு அவங்க நெருப்பு ராசி, உஷ்ணம், கோபம், ஆத்திரம், அவசரம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஒன்று சொல்லிடுவாங்க. அடிக்கடி கருத்து வேறுபாடு தான் ஏற்பட்டுரும் கணவன் மனைவிக்குள்ள. ஆனால் இப்போ இந்த 7ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு அதுக்குண்டான ஒற்றுமை நல்லவி. சண்டை போட்டால் கூட நீங்களே சமாதானம் விடுவீங்க. இல்லை அவங்க உங்களை சேர்ந்துருவாங்க. இப்படி தான் நடக்கும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நட்பூர்வம் இருந்தாலும் சரி, இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்பட போகுது. பயணங்கள் மூலிமா நல்ல பொருள் வரவு உண்டாகும். ஒரு பயணமாக போவீங்க, ஒருத்தர் பார்க்க தான் போவீங்க, திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பொருள் மலிவு விலை கிடைக்கும். அது வாங்கி வந்து விற்றுருவீங்க, இல்லை அது வாங்கி வந்து வீட்டுக்கு போடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். நிறைய பேர் வீட்டில் சொல்லி கேட்டுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எங்கே நீ இந்த ஊருக்கு தானே போகிறீங்க, அந்த ஊரில் இது விசேஷமாக சொல்லுவேன், வாங்கி வாங்களேன் அப்படின்வாங்க. அப்போ நண்பர்களும் சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களும் சொல்லுவாங்க. நம்ம சொல்லிட்டா, ஆனால் அப்போல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப எல்லாமே தெரிஞ்சவங்க அப்போ சொல்லாமே செய்வாங்க. இப்போலாம் எல்லோரும் சொல்லிடுறாங்க, பரிகாரமே சொல்லிடுறாங்க. நான் அந்த பரிகாரம் ஜோசியர் சொன்னார், நான் போய் பண்ணிட்டு வந்தேன். கண்டிப்பாக சொல்லக்கூடாது, பரிகாரம் பலிக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் போகிற இடத்துலையுமே சொல்லக்கூடாது. சொல்லாமல் செஞ்சிங்கன்னா தான் லாபம். இல்லைன்னா அவங்க நம்ம போகல, அவங்க போகிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. பல இடங்களுக்கு போக போகிறீங்க, பல பொருள் வரப்போகுது, லாபங்கள் பெருக போகுது. இது மாதிரி நடக்கும். அதில் கொஞ்சம் நிறைய பொருள் வரும்போது கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்த்து உஷாராக இருந்துக்கணும். அப்போது நிர்வாகத்திறமையை இதில் கொண்டு வரணும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்ததாக 8ஆம் வீட்டை பார்க்குறேன். 8ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு
ஆயுள் வந்து தீர்க்கமாக இருக்கும், இருந்தாலும் உடல் அளவு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படும். செவ்வாய் டைரெக்டாக பார்க்கும்போது 8ஆம் பார்வையாக பார்க்கும்போது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். உடம்பு அடிபடுறது, கை காலில் இந்த பரிகாரங்கள் நிறைய வரும்னு சொன்னால் அதில் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்து போகணும். இறங்கும்போது ஏறும்போது பார்த்து ஏறணும், யாத்து இறங்கணும். மாடிப்பட்டில் ஏறும்போது இறங்கும்போது, லிஃப்ட்டில் போகும்போது வரும்போது இது மாதிரிலாம் பார்த்துக்கணும். நம்ம தான் வண்டி ஓடலாம் கூட பின்னாடி உட்காந்து போனாலோ இல்லை வண்டியில் அடுத்த வண்டியில் போனால் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளோட போனால் நல்லது. அதுதான் சொல்ல வருது. அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் அதில் தப்பிச்சு வந்துடலாம். இது இல்லாமல் திடீர் வாய்ப்புகள், எதிர்பாராத வரவுகள் கொடுக்கும். திடீர்னு யாராவது உங்களுக்கு தர வேண்டியவங்க தான் பணத்தை கொடுப்பாங்க, ஃபோனில் சொல்லி கொடுப்பாங்க, இல்லை நேரில் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதுதான் மேஷராசிக்கு நடக்க போகுது. மேஷராசிக்கு பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே இப்போ நல்லா இருக்கக்கூடிய ராசி மேஷராசியே சொல்லலாம். அதனால் உண்மையிலே இப்போது குருவும் நல்லபடியாக மாறிட்டார், செவ்வாயும் உங்கள் ராசிக்கு வந்துட்டார், சுக்கரனும் ஒரு ராசிக்கு போக போகிறாரு. எல்லாருமே அவங்கவுங்க பலம் பெற்று காணப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. அப்போது அவங்கவுங்க பலம் பெற்றிருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுடைய நன்மையை செய்ய தானே முடியும். அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக நல்லது பண்ணும். அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, இந்த பலனை அனுபவிச்சுட்டுங்க. இதுக்கு இன்னும் மேலுக்கு மேலும் அனுபவிக்கணும், சில விஷயங்கள் தடைகள் தாமதமாகுதுனாக்கா அப்போது முருகப்பெருமான் வழிபாடு உகந்தது. இப்போ முருகப்பெருமான் வழிபாடுன்ற போது பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி, இங்கே சென்னையில் இருந்தால் வடபழனி, இது மாதிரி தண்டாயுதபாணின்ற பேர் கொண்ட முருகர் எங்கே இருந்தாலும் அவர் வழிபடலாம். இதனால் அவருடைய பிரச்சனைகள், உங்களோட பிரச்சனை தீர்க்கப்படும். நவபாஷான தண்டாயுதபாணின்ற கோயிலும் இருக்குது, இங்கே சென்னையிலையும் குரம்பேட்டையில் இருக்குது, அங்கே கூட போய் நீங்கள் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் அபிஷேகம் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் அபிஷேகம். கோடை காலத்தில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்மன் கோயிலெலாம் வந்து இளநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. 108 இளநீர் அபிஷேகம் அம்மனுக்கு பண்ணுவாங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவில் மழை பரணும், ரெண்டாவது இந்த உஷ்ணத்தால் நோய் நொடி வரக்கூடாது மக்களுக்குன்றதுக்கு தான் இது பண்ணுறது. அந்த காலத்தில் துவங்கப்பட்டது, இப்போ தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. அதே மாதிரி தான் நீங்கள் அபிஷேகம் முருகருக்கு செய்ய வேண்டும். முருகருக்கும் செய்யலாம், எல்லா தெய்வத்துக்குமே இளநீர் அபிஷேகம் பண்ணலாம். அப்போ முருகருக்கும் பண்ணிட்டு வருது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஏன்னா செவ்வாய்க்கு அதிதேவதை முருகராக சொல்லப்படுறாரு. அப்போ அந்த முருகருக்கு அதுவும் இப்போ நவபாஷான்ற போது ரொம்ப உஷ்ணமாக தானே இருப்பார். எல்லா பாஷான மூலிகைகளை கலந்த உருவம் அது, அந்த தண்டாயுதபாணி. அப்போது இளநீர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் கொண்டது அது. அது மாதிரி இளநீர் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது பரிகாரமாக சொல்லப்படுது. இறை வழிபாடு பண்ணுங்கள். முருகருக்கு 6 விளக்கு போட்டு 11 தடவை முருகர் கோயிலை சுற்றி வாங்க. இதெல்லாம் எங்கே போனாலுமே பண்ணு. வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகருக்கு கூட போயிட்டு வரலாம். இங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும் அப்படின்னு கிடையாது. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணணும். தான தர்மங்கள் பண்ணும்போது இந்த கோடை காலத்துக்கு எடுத்துக்கும் போது உங்கள் மேஷராசிக்கு வந்து அந்த நெருப்பு ராசின்னு சொல்கிறனால சூடான உணவு வகைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பழங்கள் இருக்கும். இந்த பழம் சாப்பிட்டா சூடு, இப்போ பப்பாளி பழம் சூடுன்றோம், அந்த மாதிரி பப்பாளி பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதை சூட்டை தணிக்கிறதுக்கு உண்டான பழங்களும் வாங்கி கொடுக்கலாம். தர்பூசணி இது மாதிரிலாம் பண்ணால் அது தர்மம் தானே, தானம் தர்மம். அப்போது அதை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நல்பலன்கள் கிடைக்கும் தானம் பண்ணும்போது. இது இல்லாமல் வந்து நிறைய உணவு வகைகளை கொடுக்கலாம். சூடான உணவுகள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது இந்த செவ்வாய்க்கு. அதனால் அந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கனால. இது இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்லா மேன்மை பெறுவாங்க. அறுவை சிகிச்சையில் சிறப்பானவங்களாம் இன்னும் நல்லா அறுவை சிகிச்சை செய்து முடிப்பாங்க, அதில் சக்ஸஸ் ஆவாங்க. உங்களது பெயர்லாம் வந்து பிரபலம் ஆகும். செய்ய முடியாத இந்த அறுவை சிகிச்சை அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் மேஷராசியாக கூட இருக்கலாம். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதனால் செவ்வாய் அந்த இருக்கோ ராசியும் உங்களுடைய 4, 7, 8 என்ற பார்க்கக்கூடிய பார்வை ராசியும் சொல்லியிருக்கேன். இறை வழிபாடுக்கு முருகர் வழிபட்டு வரலாம். தான தர்மம் நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.